எவ்வளோ காசு போட்டு சினிமா எடுத்து அந்த சினிமாவை வெளியிட முடியாத சூழல் என்னன்னா இருக்கிறது மொத்தத்தில் 52 வாரம் ஒரு ஆண்டுக்கு. இந்த 52 வாரங்களில் ஒரே ஒரு கம்பெனி, என்ன கம்பெனி? திமுக கம்பெனி. இந்த திமுக கம்பெனி அதான் தெளிவா இருக்கிறானுங்க. இந்த திமுக கம்பெனி 52 வாரத்தில் இவங்க கம்பெனி மூலமா வர படம் 40 வாரங்கள். இவங்க கம்பெனி மூலமா வர படம் 40 வாரங்கள். பாத்தீங்கன்னா கணக்கு எடுத்தா 52ல 40 வாரங்கள் இவங்க கம்பெனியில தயாரிக்கின்ற படம், இவங்க கம்பெனியில வாங்குற படம் மட்டும்தான் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் தமிழ்நாட்டில். வெக்கக்கேடு, அதுல வெக்கக்கேடு. மீதி இருக்கிற 12 வாரத்தில் மீதி படம் ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு படம் தெரியுமா தயாரிக்கிறாங்க? 300 படம். 300 படம் தயாரிச்சு இருக்கிறது 52 வாரம். 52 வாரத்தில் 40 வாரம் இவங்க எடுத்துக்கிறாங்க, இந்த ஒரு கம்பெனி எடுத்துட்டு போகுது. மீதி படத்தை எப்பயா ரிலீஸ் பண்ணுவாங்க? இருக்கிறது 1100 தியேட்டர் இருக்கு. அந்த 1100 தியேட்டர்ல அந்த 40 வாரத்திற்கு இந்த ஒரே கம்பெனி 900 தியேட்டர்ல இவங்க படம் ரிலீஸ் பண்ணணும். அந்த படம் எப்படி இருந்தாலும் சரி, கேவலமான படமா குப்பை எந்த படமா இருந்தாலும் இவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ நல்ல படம்லாம் எடுத்து அந்த தயாரிப்பாளர்களும் பாவம் எத்தனை கோடி நட்டத்தில் படம் எடுத்து வெளியே விட முடியாத ஒரு சூழல் தத்தளித்து கொண்டு தவிர்த்து கொண்டிருக்கின்றார். வெளியில பேச முடியல அவங்களால. வெளியில பேசினா என்ன ஆகும்? இந்த கம்பெனி திமுக கம்பெனி அவங்கள அப்படியே நசுக்கி போட்டு விடுவாங்க. அது நான் கேட்கிறேன், இந்த திமுக கம்பெனி வச்சிருக்கிறவங்க ஏன் நீங்க ஆட்சி செய்யற நேரத்தில் மட்டும்தான் இது செய்யறீங்களே? அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் உங்க வாழை சுருட்டி கிருட்டி உள்ள பூட்டி வச்சிருக்கீங்க.